நம்ம அவசரமாக போனால் அவசரமாக போயிடுச்சுன்னா உப்புமா கிண்டுறோம். அதை இந்த மாதிரி கிச்சடியாக பண்ணுங்க, அது அவ்வளோ அருமையாக இருக்குது. 2 கரண்டி சாப்பிட்றியா 4 கரண்டி சாப்பிட்லாம், அந்த அளவு ருசியாக இருக்கு. சரி வாங்க பண்ணிக்கலாம். பாப்பா அந்த ரவை எடுத்தா அடுப்பு பற்றாச்சாச்சு, சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். பெரிய டம்ளரில் 1 டம்ளர் ரவை செத்தா தொலைக்கலாம். காக்கலா ரவை காக்கலா வரும், கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தா கரிசனி எடுத்துக்கிட்டு தட்டை எடுத்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் தாவனா ரவை நல்லா சொலையாக இருக்கும். கரிசனி போதுமா இறக்கா. இப்படி சுரண்டிக்கிறோம் கேரட்டை. கேரட்டு தண்டியாச்சுல சொல்லியா? சரி, ஒரு துண்டு இஞ்சி சரியா சுரண்டு. சரியா பாப்பா, தட்டு பாப்பா, சின்ன தட்டா. கேரட்டு சுரண்டியாச்சு, இஞ்சி சுரண்டியாச்சு, சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். கண்ணு நெய் ஊற்று. சரியா எவ்வளோ ஊற்றுட்டா? 1 ஸ்பூன் ஊற்று. சரியா போதும். நெய் நல்லா உருவிட்டு நல்லா வாசனையாக வருது. நெய் நல்லா உருவிக்கிடுச்சு. 15 முந்திரி பருப்பு, அதே நெய்யில் அரிஞ்சு வச்ச வெங்காயம் 1/2 கப்பு, அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாய் 3, ஒரு கொத்து கருவேப்பிலை தழை, சுரண்டி வச்ச இஞ்சியும் போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டு. இதுக்கு மேலே சுரண்டி வச்ச கேரட்டு 1 நல்ல வாசனையாக வருது, கொட்டிக்கலாம். சொல்லி தரேன். கேரட்டு நல்லா வணங்குது. நல்லா சுத்தம் பண்ணி வச்ச பச்சை பட்டாணி 1 கப்பு, நல்லா நெய்யிலேயே வணங்க வேணும். நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு ரவை, 3 கப்பு தண்ணி. ஒரு ஸ்பூன் மஞ்சள், அதுக்கு போதுமான உப்பு.
நல்லா தண்ணி கொதிக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்குது. இதுக்கு மேலே ரவையை போட்டுக்கலாம். வறுத்து வச்ச ரவையை போட்டு கிளறிக்கலாம். உடச்சிடு. ரவை நல்லா வேணும். கட்டியில் கலரிக்கணும். இழந்தையே இருக்கணும். கண்ணே கொத்தமல்லி தெளிக்கண்டா. சரியா இந்தாயா கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். கலர். இதுக்கு மேலே பொரிச்சு வச்ச முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நல்லா மணக்குது. இந்த மாதிரி இறக்கலாம். ரவா கிச்சடி ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த சாமி கூடயா குட்டிமே சாப்பிடு. சாப்பிடு சாமி. ரவை கிச்சடி சூப்பராக இருக்குதாயா? ரவை கிச்சடி சூப்பராக இருக்குதா? ஏன் சாமி எனக்கு சூப்பராக இருக்குதா? சாப்பிடு தங்க. நான் சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். ஒடி தங்க, ஒடிய தங்க, ஒடி தங்க. சாப்பிடு சாமி. படிக்கிறதுக்கு போட்டுட்டு போ. நல்லா கமன்னு நெய் மணந்துக்கிட்டு பார்க்கும்போதே சாப்பிட்லாம்னு தோணுது. நான் சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். இது கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகி போச்சுன்னு நாங்கள் அரைக்கல, நீங்கள் அரைச்சிக்கங்க. நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது. எங்கிட்ட கொப்ப வாயா வாயா. ரவா கிச்சடி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. கூடாது. இந்த கண்ணு உனக்கு அருமையாக இருக்குதுங்க. அருமையாக இருக்குதுடா. சரி, நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் சட்னி ஆட்டினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆட்டிங்க.